Children, in this video you are going to learn the first order reaction. Today examples பார்க்க போறோம். Last class we have discussed first order integrated rate equation na என்னன்னு பார்த்தோம். And then integrated rate equation, integrated rate law for first order reaction படிச்சோம். So the final derivation K which is equal to, that is K1 which is equal to 2.303 T log concentration of A0 divided by concentration of A அப்படி நம்ம பார்த்தோம். By using that mathematical relation we can calculate the what is that the rate constant for a first order reaction. The complete after the completion of reaction we can calculate the rate constant for a first order reaction by using that relation. That's it. There are different examples given in the textbook. That's we are going to discuss one by one. Okay, right. Before that we should know the rate first order reaction. If you are saying first order reaction, the constant the whose concentration of whose the rate constant depends on the concentration of only the reactant concentration, that is first order reaction. ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷனை பொறுத்து மாத்திரம் என்ன பண்ணுது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து மாறுது அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் மாறுதுன்னா தட் இஸ் த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதான் அது நமக்கு தெரியும். நம்ம எப்படி கால்குலேட் பண்ண ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ன்றது அந்த ஆக்ஷன் எக்ஸ்பொனன்ஷியல் பவர்ஸ் எம்என் ஆர் பி ப்ளஸ் கியூ அப்படியே சொல்லலாம். பை இட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கேன் பி டிட்டர்மைன்ட் பை ஒன்லி experimental methods. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். We are not saying that in a theoretical evidences. It is only by the experimental method. That's it. Okay, right. A few examples for the first order reaction. Decomposition of nitrogen pentoxide. Nitrogen pentoxide decomposition and சிதைவடைதல். By heating any substance it undergoes splitting of one more than one, that is decomposition. Okay, சிதைவடைதல் அதனால decomposition of nitrogen pentoxide ஹீட் பண்ணுறோம். இது வந்து கேஸாக இருக்குது, நம்ம மாறுதுன்னா NO2 nitrogen dioxide with a nascent oxygen. ஏன்னா how many oxygen is there? There are 5 oxygen. Then how many nitrogen is there? 2. ஸோ பார்த்தீங்கன்னா 2 nitrogen 4 oxygen. இங்கே எக்ஸ்ட்ரா வந்து 2 கேன்சல் ஆகிடும். the nascent oxygen ஒரு ஆக்சிஜன் அப்போது 5 வந்துடுச்சு. சரிங்களா? அடுத்தது டீகம்போசிஷன் ஆஃப் என்னது தயோனைல் குளோரைட். டீகம்போசிஷன் ஆஃப் இந்த இதுக்கு ஃபார்முலா என்ன? சல்ஃபர் இருக்கிறதுனால தயோனைல் குளோரைட். தயோனைல் குளோரைட் ஆகிட்டு இட் இஸ் இந்த லிக்விட் ஸ்டேட்டு. இது ஹீட் பண்ணோம் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸு குளோரின் கேஸாக வெளில போயிடுது. பட் இதோடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இதை பற்றி இருக்குது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இங்கே வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு, இங்கே சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போது இது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இட் இஸ் கன்சிடர் ஆஸ் அ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு லிக்விடு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. இதை உடச்சோன்னா வாட்டர் ப்ளஸ் நெசன்ட் ஆக்சிஜன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன், 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், இங்கேடா 2 கேன் நெசன்ட் ஆக்சிஜன். இதை வந்து நம்ம இப்படி தான் ஆஃப் O2 தான் மென்ஷன் அப்படின்னா என்ன பிறவி நிலை ஆக்சிஜன் சிங்கிள் ஒன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபன். இது வந்து வெல் நோன் எக்ஸாம்பிள். தட்ஸ் வி ஹவ் டிஸ்கஸ்ட் வெரி வெல் இன் த ப்ரீவியஸ் செஷன். ஓகே இல்லையா? முந்தைய செஷனில் பார்த்தோம். ரைட். அப்போ சைக்ளோப்ரோபேன் இது வந்து ஹைட்ரோ கார்பன் என்ன பண்ணுறோன்னா சைக்ளிக் ஃபார்மில் இருக்குது. ஹைட்ரோ கார்பன் சைக்ளிக் ஃபார்மில் இருக்குது. 780 கெல்வினில் வந்து நாங்கள் ஐசோமரைசேஷன் என்னென்னா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா +1ல் ஐசோமர் அப்படின்னும் போது என்ன சேம், அது ஐசோனா சேம், மெர்னா பார்ட் சேம் பார்ட்டால் உருவாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா சிமிலராக தான் இருக்கும். அதனால் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரும். இது வந்து நான் ஆகுது இதுக்கு பேர் தான் ஐசோமரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன் 780 டிகிரி ஹீட் பண்ணும்போது ப்ரோப்பீனாக மாறுது, அல்கீனாக மாறுது, சேச்சுரேட்டட் சிஸ்டம் அன்சேச்சுரேட்டட் சிஸ்டமாக மாறுது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்ன? டூப்ளிகேட் அப்படின்னு அர்த்தம். ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை எடுத்து அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக மாற்றுறோம். சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டூப்ளிகேட்டிங் த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தென் இட் வில் பிகம் ஃபஸ்ட் ஆர்டர். சூடோனா போலி முதல் வகை வினை அப்படின்னு அர்த்தம். சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா போலி முதல் வகை வினை. த கைனடிக் ஸ்டடி ஆஃப் ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் டிஃபிகல்ட். ஸோ
difficult to follow. For example, in a study of a second order reaction involving two different steps இல்லைங்களா reactants, the simultaneous measurement of changes in the concentration of both reactant is very difficult. ரெண்டு எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், அது ரெண்டு கான்சன்ட்ரேஷன் மாறுதுன்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், தட்ஸ் we are duplicating the system. How can you duplicating the system? One of the concentration of reactant, one of the concentration of reactant is என்ன பண்ணுறோம் excess. One of the reactant concentration is slow concentration குறைச்சிட்டோம் அப்படின்னா இது ஏதோ ஒன்று பொறுத்த பண்ணால் இந்த ரியாக்ஷனுடைய ரேட் வந்து மாறும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நம்ம டூப்ளிகேட்டிங் அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர், இந்த மீத்தைல் அசிடேட், இங்கே நமக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, எஸ் மீத்தைல் அசிடேட் CH3COOCH3 plus water, hydrolysis of water. இது ester, it is an ester. இதை உடைக்கிறோம் by using water, இது வந்து aqueous, இது வந்து liquid. ஸோ என்ன கிடைக்கும் சார் அப்படின்னா நமக்கு CH3COOH plus CH3OH acid plus alcohol கிடைக்கும், acid plus alcohol கிடைக்கும். இதோட ரேட் நம்ம எப்படி எழுதுறோம், rate which is equal to K concentration of CH3, what is it, reactant CH3COOCH3, then concentration of water. So the water வந்து solvent. இதோட concentration excess பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த rate of reaction எதை பொறுத்தா மாறும், எஸ்டருடைய கான்சன்ட்ரேஷன் பொறுத்து தான் மாறுது. சரிங்களா, அப்போது கான்ஸ்டன்ட் ஆக்கிடுறோம். அப்போ என்ன ஆகிடும், ஃபைனலாக the rate will become concentration of ester excess the quantity of water. அது வந்து என்ன ஆகிடும், கான்ஸ்டன்ட் ஆகிடும். அதனுடைய சேஞ்சஸை நம்ம கால்குலேட் பண்ண கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதை பொறுத்து மாறும்னா கான்சன்ட்ரேஷன் எஸ்டர் பொறுத்து மாறும். அப்போ ரெண்டு கான்சன்ட்ரேஷன் எடுத்தால் செகண்ட் ஆர்டர், அதை ஒன்று நம்ம டூப்ளிகேட் பண்ணும்போது ஒருத்தோட கான்சன்ட்ரேட் எக்ஸஸ் பண்ணுறோம். அப்போ அது கான்ஸ்டன்ட் ஆகிடுது. அப்போ மீதி இருக்கிறது என்னென்னா அந்த எஸ்டர், அதோட கான்சன்ட்ரேஷன் பொறுத்து ரேட்டு மாறுது. அப்போ செகண்ட் ஆர்டர் எடுத்து ஃபஸ்ட் ஆர்டராக நம்ம மாற்றுறோம். சரிங்களா, இதுதான் வந்து சூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, the integrated rate law for zero order reaction, that's we are going to discuss in the next session. Okay, so far we have discussed examples of first order reaction and pseudo first order reaction. It is very much important 3-mark question. Okay, right? Thank you.